ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேடு 3யோட ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ப்ளஸ் எக்ஸாமுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆர்ஆர்பியோட சென்னை வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன் கிரேடு 1 and 3 இருக்கும். அதில் கிளிக் ஹியர் வியூ சிட்டி இன்டிமேஷன் ஆர் டவுன்லோட் இ கால் லெட்டர்னு இருக்கும். ஓகே, ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு December 30 எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா சிட்டி இன்டிமேஷன் மட்டும்தான் செக் பண்ண முடியும். ஓகேவா? எந்த சிட்டில உங்களுக்கு எக்ஸாம் நடக்கோ அது மட்டும் தான் பார்க்க முடியும். யாரெல்லாம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு 4 days பிஃபோர் தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 23ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து 21/12/2024. சப்போஸ் உங்களுக்கு 24ஆம் தேதி எக்ஸாம் இருக்குனாலும் நீங்களும் இன்னைக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே இ கால் லெட்டர் 4 days பிஃபோர் தான், எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு பிஃபோர் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு, எனக்கு ஹால் டிக்கெட் வர மாட்டேங்குது, எனக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்க் காட்ட மாட்டேங்குது, யுவர் சிட்டி இஸ் நாட் yet லைவ்னு வருது, அந்த மாதிரி வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் சொல்றதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சிட்டி இன்டிமேஷன் உங்களோட எக்ஸாம் டேட்ல இருந்து 10 நாளைக்கு முன்னாடி பார்க்க முடியும். ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாம் டேட்ல இருந்து 4 நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ண முடியும். தெளிவா புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு 23ஆம் தேதி அந்த மாதிரி எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுன்னா, எப்பனாலுமே ஆர்ஆர்பியோட வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்ளிகேண்ட் லாகின் அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா, அப்ளை பண்ணும்போது அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த டெக்னீஷியன் கிரேடு 3யோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டா இருக்கும். டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த நம்பரை என்டர் பண்ணுங்க. சப்போஸ் இது வேற நம்பர் வேணும்னாலும் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்க லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. லாகினை கிளிக் பண்ணதும் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஜோன்ல அப்ளை பண்ணிருக்கீங்களோ அது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட நேம் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் இருக்கும், இங்க ஜெண்டர் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகுறது பாத்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல எந்த சிட்டில எக்ஸாம் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம் டேட் 23ஆம் தேதி கிட்ட இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிடலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிட்டி இன்டிமேஷன் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து சிட்டி இன்டிமேஷன் இருக்கும். ஸோ அதுல எந்த சிட்டில உங்களுக்கு எக்ஸாம் நடக்குங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சென்டர்ல எக்ஸாம் நடக்கு, எந்த ஸ்டேட்ல எக்ஸாம் நடக்கு, அதுக்கப்புறம் எந்த டேட்ல எக்ஸாமு, எந்த ஷிஃப்ட்ல எக்ஸாம் அப்படிங்கிற டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க ஷிஃப்ட்டோட ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பாத்துக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டா இருந்தீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 7:30, கேட் வந்து 8:30க்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிரும். இந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் சென்டருக்கு ரீச் ஆயிருக்கணும். ஓகேவா? சப்போஸ் நீங்க செகண்ட் ஷிஃப்ட்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 11:15க்கு ரிப்போர்ட்டிங் டைம். 11:15க்குலாம் நீங்க எக்ஸாம் சென்டர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 12:15க்கு கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் 12:45க்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி நீங்க தேர்ட் ஷிஃப்டா இருக்கீங்கன்னா 3 மணிக்கு உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம், 4 மணிக்கு கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க, 4:30க்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ சிட்டி இன்டிமேஷன் பார்த்தாச்சு. இப்போ ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது? ஓகேவா? ஸோ இ கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க 2வது டேப்ல பாருங்க, இ கால் லெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேடு 3 எக்ஸாம் 20th, 23rd, 24th, 26th, 27th இந்த மாதிரி டேட் போட்டிருப்பாங்க. எந்தெந்த டேட்லலாம் டெக்னீஷியன் கிரேடு 3 எக்ஸாம் நடக்குங்கிறத பாத்துக்கோங்க. 20ஆம் தேதி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ 23, 24, 26, 27, 28, 29, 30. ஓகே, ஸோ இந்த டேட்ஸ்லாம் டெக்னீஷியன் கிரேடு 3 எக்ஸாம் வந்து நடக்குது. ஸோ இன்னைக்கு 21st அப்படிங்கிறதுனால 24ஆம் தேதி வரைக்கும் யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ, 23, 24ஆம் தேதிக்கு யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அவங்கலாம் உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ணிக்கலாம். இப்போ 27ஆம் தேதி எனக்கு எக்ஸாம் இருக்கு மேம், அப்ப என்னோட ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 23ஆம் தேதி தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். 28ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்க 24ஆம் தேதிக்கு அப்புறமா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 29ஆம் தேதி இருக்கிறவங்க 25ஆம் தேதிக்கு அப்புறமா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
30ஆம் தேதி இருக்கிறவங்க 26ஆம் தேதிக்கு அப்புறமா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ நம்ம ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கால் லெட்டர்ல உங்களோட சென்டர் எந்த இடம் அப்படிங்கிற இங்க டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க கால் லெட்டர்ன்னு ஒண்ணு இருக்கா? சோ இத வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே. சோ இங்க ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். சோ இத கிளிக் பண்ணுங்க. சோ நீங்க டவுன்லோட் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா, சைட்ல உங்க லேப்டாப்ல இந்த இடத்துல ஒரு ஆரோ சிம்பல் போட்டு கீழ பக்கம் ஒரு ஆரோ போட்டிருப்பாங்க. அங்க தான் டவுன்லோட் பண்ணது எல்லாமே இருக்கும். ஓகே. சோ நான் இன்னொரு வாட்டி டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல கால் லெட்டர்ன்னு ஷோ ஆகுதா? சோ டவுன்லோட் பண்ணும்போதே ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகல அப்படின்னா, இங்க சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆரோ மார்க் இருக்கும். டவுன்லோட் பண்ணா எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஆரோ மார்க்க கிளிக் பண்ணி ஹால் டிக்கெட்ட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகும். இங்க ரைட் சைட்ல உங்களோட ஃபோட்டோ வந்து இருக்கும். லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்க ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேமு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வந்து அப்ளை பண்ணும்போது குடுத்தீங்களா, அதுக்கப்புறம் உங்க எக்ஸாம் சென்டரோட அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் டேட் எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சிக்னேச்சர் இருக்கும். இப்பவே சைன போட்றாதீங்க. எக்ஸாம் ஹால்ல போய் தான் சைன் போடணும். அத தான் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர். எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு எக்ஸாமினர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு முன்னாடி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களோட சைன் போடணும். இன்விஜிலேட்டர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சைன் பண்ணி குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பேஸ்ட் ஹியர் எ கலர் போட்டோகிராஃப் சேம் அஸ் அப்லோட் அட் த டைம் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ குடுத்திருப்பீங்க இல்லையா? அந்த ஃபோட்டோ மேல ஷோ ஆகும். அதே மாதிரி ஃபோட்டோவ இங்கேயும் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஃபோட்டோவ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. எப்பவுமே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க எழுதினாலும் சரி, பிரிப்பேர் பண்ணாலும் சரி, நெறைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அத ஹார்ட் காப்பியாவும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பியாவும் கொஞ்சம் பிரிண்ட் போட்டும் கொஞ்சம் வந்து ஃபோட்டோவா சேவ் பண்ணியும் வச்சுக்கிட்டீங்கன்னா, தேவைப்படும்போது நாம ஸ்டுடியோல போய் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா ஹால் டிக்கெட்ல இந்த இடத்துல எக்ஸாம் ஹால்ல போய் ஒரு ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட் மாரி எழுத சொல்லுவாங்க. ஹேண்ட் ரிட்டனா ஒரு இது எழுத சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கு. ஓகே. நாம தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது ஸ்க்ரீன்லயே ஷோ ஆகும். எக்ஸாம் ஹால்ல ஸ்க்ரீன்ல ஷோ ஆகும். அத பார்த்து இந்த இடத்துல நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட லெஃப்ட் தம்ப், ரைட் தம்ப் எல்லாமே எக்ஸாம் ஹால்ல வச்சு வாங்குவாங்க. இப்போதைக்கு ஹால் டிக்கெட்ல எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் ஒட்டிக்கோங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹால்ல போய் உங்களுக்கு நடக்கும். எக்ஸாம் ஹால்ல உங்கள்ட்ட சைன் வாங்குவாங்க. ஃபோட்டோ மேல சைன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப், ரைட் தம்ப் எல்லாமே வைக்க சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹால்ல போய் நடக்கும். இப்போதைக்கு ஹால் டிக்கெட்ல ஃபோட்டோ மட்டும் ஒட்டுங்க. ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த தம்ப் எடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்க சைன் வாங்குறது எல்லாமே எக்ஸாம் ஹால்ல நடக்கும். ஓகே. இதுதான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு, இது கூட உங்களோட ஐடி ப்ரூஃப் இருக்கும் இல்லையா? ஆதார் கார்டு. அதையும் எடுத்துட்டு போங்க. அந்த ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க. ஒரிஜினலும் வச்சுக்கோங்க. ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சிருந்தாலும், எக்ஸ்ட்ரா இன்னொரு ஐடி ப்ரூஃபும் ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் வச்சிருந்தாலும், சேஃப்டிக்கு இன்னொரு ஹால் டிக்கெட்டும் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஹால் டிக்கெட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இது லைட்டா நம்ம எடுப்போம். பஸ்ல வச்சு கையிலேயே வச்சிருப்போம். பேக் சில பேர் கொண்டு போமாட்டாங்க. ஒரு நீட்டா ஒரு பேக்ல ஒரு நோட்டுக்குள்ள வச்சு ஹால் டிக்கெட்ட நீட்டா வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஹால் டிக்கெட்ல இங்க் கொட்டிருச்சு. அந்த மாரி ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட, சேஃப்டிக்கு இன்னொரு ஹால் டிக்கெட் வச்சிருந்தோம் அப்டின்னா, அதையே நாம இது பண்ணிக்கலாம். சேஃப்டிக்கு ஒரு 2, 3 ஃபோட்டோ வந்து வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு ஃபோட்டோ கிளியரா இல்லனாலும், இன்னொரு ஃபோட்டோவ நம்ம ஒட்டிக்கலாம். கரெக்ட்டா அப்ளை பண்ணும்போதே அப்ளிகேஷன்ல எப்படி ஃபோட்டோ வச்சிருக்கீங்களோ, அது மாதிரி நெறைய காப்பீஸ் வச்சுக்கோங்க. இப்ப மட்டும் இல்ல, டிவிக்கு போகும்போது நெறைய ஃபோட்டோஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அதனால எப்பவுமே ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது, அந்த ஸ்டுடியோலயே அந்த ஃபோட்டோ இருக்கும் இல்லையா? அந்த இதுலயே நம்பர் எழுதி தருவாங்க அந்த ஃபோட்டோலயே. அத பத்திரமா வச்சுட்டீங்கன்னா, அந்த ஸ்டுடியோலயே போய் என்ன பண்ணிக்கலாம்னா, அதே ஃபோட்டோவ எத்தன பிரிண்ட்னாலும் போட்டு வாங்கிக்கலாம். ஓகே. என்ன ஃபோட்டோ அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அதே ஃபோட்டோவ ஹால் டிக்கெட்ல கரெக்ட்டா ஒட்டுங்க. கரெக்ட்டா உங்களோட ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கரெக்ட்டா கொண்டு போங்க. ஓகேவா? அது அது இதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹாலுக்கு ரீச் ஆயிருவோம். சொன்ன ரிப்போர்ட்டிங் டைமுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு ரீச் ஆயிருங்க. டிலே பண்ணாதீங்க. ப்ரியராவே அவங்க சிட்டி இன்டிமேஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது, லேட் பண்ணக்கூடாது. கரெக்ட்டா போனீங்கன்னா, டென்ஷனே இல்லாம எக்ஸாம் எழுதிட்டு வந்துரலாம். எக்ஸாம் ஹாலுக்கு ரீச் ஆனதும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, அது ஒரு பெரிய காலேஜா இருக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், இல்ல ஆர்ட்ஸ் காலேஜ்ல போட மாட்டாங்க. மேக்ஸிமம் இன்ஜினியரிங் காலேஜா தான் இருக்கும். இன்ஜினியரிங் காலேஜ்ல போட்டிருப்பாங்க. அதுல நெறைய பிளாக் இருக்கும். இசிஇ பிளாக், சிஎஸ்இ பிளாக்ன்னு அந்த மாரி நெறைய போட்டிருப்பாங்க. போனதுமே என்ன பண்ணுங்க, வெளிய ஒரு போர்டு வச்சிருந்தாங்க அப்டின்னா, அதுல இந்த ரோல் நம்பர்ல இருந்து இந்த ரோல் நம்பர் வரைக்கும் இல்லன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரைக்கும் இந்த ஹால்ல எக்ஸாம் நடக்கும். இந்த பிளாக்குக்கு போணும். இந்த இதுக்கு போணும் அப்படிங்கிற மாரி வச்சிருப்பாங்க. சப்போஸ் இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு தெரியலன்னா, அங்க செக்யூரிட்டி இருந்தாரு அப்படின்னா அவர்கிட்ட கேளுங்க. இல்ல அந்த காலேஜ்லயே இருக்கவங்க கிட்ட கேளுங்க.
இல்ல எக்ஸாம் எழுத வந்தவங்க கிட்ட அந்த பிளாக் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா அந்த இடத்த நல்லா கேளுங்க. நாமளே கண்டுபிடிச்சிடலாம் தேடி அப்படின்ட்டு ரொம்ப சுத்தி அடிக்காதீங்க காலேஜ. இல்ல அந்த காலேஜுக்கே ஒரு மேப் வாசல்ல வச்சிருப்பாங்க. அதாவது அந்த என்ன சொல்ல வெளியில வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மேப்ப பார்த்துனாலும் அந்த பிளாக் கண்டுபிடிச்சு போயிருங்க. கண்டுபிடிக்கிறேங்க பேர்ல ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு பதட்டமா இருக்கும். ரொம்ப சுத்தி சுத்தி நடக்கும்போது ரொம்ப வேர்வை இருக்கும். டென்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதனால கூலா யார்கிட்டனாலும் கேளுங்க. நான் இந்த காலேஜுக்கு புதுசு. இந்த இடம் எங்க இருக்கு? அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த பிளாக்குக்கு போயிரலாம். அங்க போனதுக்கு அப்புறம் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக்ல இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தானா அப்படிங்கிறத கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிப்போர்ட்டிங் டைமுக்கு அப்புறம் இந்த சொன்னேன் பார்த்தீங்களா? அ ரிப்போர்ட்டிங் டைம் 7:30 எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 9:00 ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கு முன்னாடி படபடன்னு நிக்கக்கூடாது. கரெக்ட்டா அந்த எக்ஸாம் ஹால் கிட்ட போயிட்டு, அங்க போயிட்டு உங்களோட ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க கொண்டு போன ஐடி ப்ரூஃப் வந்து உங்களோடது தானா? எக்ஸாம் எழுத வந்திருக்கிறது நீங்க தானா? அப்படிங்கிற எல்லாத்தையும் செக் பண்ணி, வெரிஃபை பண்ணி என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ள அனுப்புவாங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனதும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்றது தான். கேர்ல்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, பிங்கர் பிரிண்ட் எல்லாமே ஆதாருக்கு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எல்லாமே எடுப்பாங்க. சோ மருதாணி வச்சிருக்குது, அந்த மாரி எதுவும் பண்ணியிருக்கீங்க, இல்ல உங்க கைரேகையில பெருவிரல் இருக்கு இல்லையா? பெருவிரல் தான் ரேகை எடுப்பாங்க. 2 பெருவிரல்லயுமே பாத்துக்கோங்க. இல்லன்னா உங்க இடது கையோட பெருவிரல். ஓகே. சோ பெருவிரல பாத்துக்கோங்க. அதுல ஏதாவது காயம் அந்த மாரி இல்லாம இருக்கான்னு பாத்துக்கோங்க. ரேகை கண்டிப்பா விழணும். சில சில பேருக்கு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்னாலே எக்ஸ்ட்ரா உள்ளங்கை எல்லாம் வேர்க்கும். சோ அப்படி வேர்வெல்லாம் கையில இருக்கு அப்படின்னா, பிங்கர் பிரிண்ட் தெளிவா விழாது. அந்த மாரி பதட்டமே படாதீங்க. என்ன நடக்க போகுது? இது ஒண்ணும் ஒரு பெரிய இது கிடையாது. ஜஸ்ட் கூலா இருங்க. எக்ஸாம் எழுத போறோம். பாஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான் நம்ம படிச்சிருக்கோம். வேற எதுவும் பயப்படுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஏன் நல்லா எழுதல? நீங்க ஏன் நல்லா எழுதியிருக்கீங்கன்னு யாரும் உங்கள கொஸ்டின் பண்ண போறதில்ல. இது உங்க லைஃப். நீங்க நல்லா பண்ணுங்க. பதட்டப்படாதீங்க. பதட்டப்படுற காரியம், பதறிய காரியம் சிதறும்னு சொல்லுவாங்க. பதட்டமே படாம, கரெக்ட்டா அந்த உள்ளங்கைலாம் சில பேருக்கு ஒரு மாரி படபடப்புலாம் ஒரு எக்ஸாம் அப்டின்னாலே அந்த என்னன்னு தெரியாது. நடுங்குவாங்க. கையெல்லாம் கிடுகிட நடுங்கும். எந்த பயமும் கிடையாது. நாம எல்லா டாக்குமெண்டும் வச்சிருக்கோம். பயப்படாம போங்க. அந்த கை வேர்த்திருக்குது. அது எல்லாத்தையும் கரெக்ட்டா நீட்டா இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உள்ள போனதும் உங்கள வந்து அங்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி. அதுல நின்னு ஒரு ஃபோட்டோ கரெக்ட்டா ஃபோட்டோ விழுந்துரும். அதுக்கப்புறம் உங்களோட கைரேகை எடுப்பாங்க. ஸோ அந்த கைரேகை எல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லாகின் பண்ணி ஒரு சிஸ்டம் வந்து அலோகேட் பண்ணி குடுத்துருவாங்க. அந்த சிஸ்டம்க்கு போனதும் உங்களுக்கு குடுத்த மவுஸ் கரெக்ட்டா இருக்கா? ஸ்க்ரீன் கரெக்ட்டா இருக்கா? கீபோர்டு கரெக்ட்டா இருக்கா? எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? காலுக்கு கீழ திடீர்னு கால நீட்டுறோம் அப்டின்னா, காலுக்கு கீழ ஒயர் ஏதாவது தட்டுப்பட்டு, நம்ம கால் பட்டு சிஸ்டம் குளோஸ் ஆகுற மாரி கொஞ்சம் மொக்கையா ஒயர் எல்லாம் இந்த பக்கமா போற மாரி குடுத்துருக்காங்களா? ஏன்னா சில சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய கம்ப்யூட்டர்லாம் வச்சிருப்பாங்க. சோ அந்த மாரி ஏதாவது வச்சிருந்தாலும், நீங்க என்ன பண்ணலாம் இன்விஜிலேட்டர் சாரி அந்த எக்ஸாம் ஹால்ல இருக்க இன்விஜிலேட்டர் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட போய் நீங்க சொல்லலாம். எனக்கு இந்த மாரி இந்த சிஸ்டம் சரியா இல்ல. இது ஒர்க் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. மவுஸ் ரொம்ப முக்கியமா செக் பண்ணணும். ஏன்னா மவுஸ் ஒர்க் ஆகலன்னா, ஆன்ஸரோட ஆப்ஷனே கிளிக் பண்ண முடியாது. அதனால மவுஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதான்னு எல்லாத்தையும் ஒரு ஒரு டைம் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு வேற சிஸ்டம் தாங்க அப்டின்னாங்கன்னா, இமிடியேட்டா உங்களுக்கு தந்துருவாங்க. இந்த சிஸ்டம் இல்லன்னா இன்னொரு சிஸ்டம்க்கு குடுத்துருவாங்க. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாம் நல்லா பண்ணணும். இத போய் கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது மாரி எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, சால்வ் பண்றதுக்கு ரஃப் ஷீட் குடுப்பாங்க. அந்த ரஃப் ஷீட்டு முடிஞ்சு போச்சு அப்டின்னா, ஐய்யய்யோ! ரஃப் ஷீட் கேட்டா தப்பா நெனைப்பாங்களோ! இவ்ளோ பேர் உட்கார்ந்திருக்க ஹால்ல நாம மட்டும் ரஃப் ஷீட் கேட்கணுமோ! அப்டிங்கிற மாரி பயப்படக்கூடாது. எந்திரிச்சு தைரியமா ரஃப் ஷீட் வேணும்னா ரஃப் ஷீட் கேளுங்க. ரொம்ப ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. ஒரு மாதிரி எக்ஸாம் பிரஷர்ல ரொம்ப இதா இருக்கு. தண்ணி வேணும் அப்டின்னாலும், குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாலும் ஓடி வந்து தண்ணி தருவாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி எதுவும் ஹெசிடேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? எக்ஸாம் ஹால்ல என்னனாலும் நீங்க கேட்கலாம். எந்த ஹெசிடேஷனும் பண்ணாதீங்க. ஓகே. சோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு லாகின் பண்ணிருவீங்க. ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் லாகின் நடக்கும். அதுக்கப்புறம் அதுக்கும் ஃபர்ஸ்ட் லாகினுக்கும், செகண்ட் லாகினுக்கும் இடையில ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட டைம் இருக்கும். அந்த டைம்ல உங்க ஸ்க்ரீன்ல ஒண்ணு வரும். அந்த ஹேண்ட் ரிட்டனா ஒண்ணு எழுதணும்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து பார்த்து எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அ அந்த ஹால்லயே அனவுன்ஸ் பண்ணுவாங்க. இல்ல உங்க சிஸ்டம்லயே வரும். ரெடி டூ பிகின் அப்படின்னு வரும். சம்திங் யுவர் எக்ஸாம் ஸ்டார்டட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு டைம் நீங்க உங்க சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்திருப்பீங்க. லாகின் பண்ணீங்கன்னா, இன்னும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகல அப்படிங்கிற மாரி மெசேஜ் வரும். அதுக்கப்புறமா அதுல ஸ்கிரீன்லயே வந்துரும். உங்க எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஐ அம் ரெடி டூ பிகின் குடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், உள்ள போயிரலாம். ஓகேவா? உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஓப்பன் ஆகும், ஜெனரல் அவேர்னஸ், அ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு. ஸோ மேத்ஸ், ரீசனிங்கு, சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். மேத்ஸ்ல எத்தன கொஸ்டின் கேட்பாங்க? 25 கொஸ்டின் கேட்பாங்க.
ஜென்ரல் அவேர்னஸ்ல 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின். அதுக்கப்புறம் சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் கிரேடு 3யோட எக்ஸாம் பேட்டர்ன். கண்டிப்பா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கண்டிப்பா எக்ஸாம் வந்து ஸ்டார்டிங்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜென்ரல் அவேர்னஸ் 10, மேக்ஸ் 25, ரீசனிங் 25, சயின்ஸ்ல 40 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. சோ இதை என்ன ஆர்டர்ல அட்டன் பண்ணணுங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொஸ்டின். இந்த 10ல எத்தனை தெரியுதோ அதை மட்டும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள அட்டன் பண்ணி முடிச்சிருங்க. 2 நிமிஷம் தான். அதுக்கு மேல இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா 10 கொஸ்டின்ல எப்படி கரண்ட் அஃபேர் ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் வந்துரும். அதனால எது தெரியுமோ அதை மட்டும் அந்த 10 கொஸ்டின்ல ரீட் பண்ணி அட்டன் பண்ணுங்க. ஜென்ரல் அவேர்னஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சயின்ஸுக்கு வாங்க. சயின்ஸ்ல 40ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தியரி கொஸ்டின் இருக்கும், ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ எல்லாமே இருக்கும். அப்ப அதுலயும் என்ன பண்ண போறீங்க, தெரிஞ்சிருந்தா மட்டும் அட்டன் பண்ணுங்க. சோ சயின்ஸுக்கு அப்புறம் ரீசனிங் வாங்க. ரீசனிங்ல 25 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸுமே 25 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணிடலாம். இது ரெண்டுமே நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? சோ இதுல 50க்கு ஒரு 45 கொஸ்டின் வரைக்கும் ஈஸியா நீங்க அட்டன் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே. இதுல ஒரு 45 அட்டன் பண்ணிட்டு சயின்ஸ்ல ஒரு சோ இப்பவே சொன்னேன்னா இவ்வளவுதான் மேம் சொல்லியிருக்காங்க, அப்ப இவ்வளவுதான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துருவீங்க. சோ இவ்வளவுதான் அட்டன் பண்ணணும் நான் சொல்லல. ஒரு அதுல கேக்குற கொஸ்டின் வச்சு சொல்றேன். ஓகேவா? சோ மேக்ஸ் ரீசனிங் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ் எடுத்துட்டீங்கன்னா 10க்கு 2 கொஸ்டின் தெரிஞ்சா கூட போதும். 2 மட்டும் அட்டன் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு வந்துருங்க. அடுத்து சயின்ஸ் எல்லாம் ஒரு ரவுண்ட் வாங்க. சயின்ஸ்ல தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் எடுங்க. தெரியாத கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு சும்மா ஏ பி சின்னு அந்த மாதிரி ஆப்ஷன் எதையா சூஸ் பண்ணி விட்டு வந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ரீசனிங் கொஸ்டின், அதுக்கப்புறம் மேக்ஸ் கொஸ்டின். இந்த ஆர்டர்ல அட்டன் பண்ணுங்க. எந்த கொஸ்டின்லயும் ரொம்ப நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சில கொஸ்டின் மேக்ஸ்ல எல்லாம் எடுத்துட்டு ஆன்சர் வரல அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அந்த கொஸ்டின்ல ஈகோவை இது பண்ற மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இங்க வந்து ஈஸியான கொஸ்டினுக்கு 1 மார்க் தான், கஷ்டமான கொஸ்டினுக்கு 1 மார்க் தான். டோட்டலா 100 கொஸ்டின் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல அப்படிங்கறதுனால நமக்கு வேலை கிடைக்காம இருக்க போறது இல்ல. 100 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரலன்னா ஒண்ணும் இல்ல. 99 கொஸ்டின் இருக்கு. 2 கொஸ்டினுக்கு வரலையா ஒண்ணும் இல்ல. 98 கொஸ்டின் இருக்கு. 3 கொஸ்டினுக்கு வரலையா, வராத கொஸ்டின் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்து கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டே இருங்க. அப்போ ஒரு ரவுண்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2வது ரவுண்ட்ல அந்த 50-50 இருக்கும். தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும், தெரியாத மாதிரியும் இருக்கும். அதை ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. 100% தெரிஞ்சா அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 வந்து இருக்கு. அதனால தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்தாலே நீங்க ஈஸியா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாம் ஹால்ல பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பேப்பர் வந்து ஈஸியா இருந்தாலும் சரி, டஃப்பா இருந்தாலும் சரி, நம்மளோட பாசிட்டிவ் மைண்ட் செட் தான் நம்மள வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹால கூலா ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதனால எல்லாத்தையும் கரெக்டா ப்ராப்பரா பண்ணுங்க. கண்டிப்பா வீட்ல வச்சே நீங்க நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கீங்க. எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க. இந்த 1.5 மணி நேரத்துல இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. சோ நல்லா பண்ணுங்க. எக்ஸாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணுங்க. ரொம்ப கூலா இருங்க. ரொம்ப பதட்டப்படாதீங்க. பயப்படாதீங்க. எதுவுமே இல்ல. இது ஜஸ்ட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். நம்ம படிச்சிருக்கோம், எழுத போறோம். அவ்வளவுதான். இதுக்கு பயப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஓகேவா? சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயத்துல கிடுகிடுன்னு நடுங்கி அந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்திருக்கேன் எக்ஸாம் ஹால்ல நான் எழுத போகும்போதெல்லாம். அந்த மாதிரி எல்லாம் பயப்படுறதுக்கு இது எதுவுமே கிடையாது. நாமெல்லாம் டிகிரி முடிச்சாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. எக்ஸாம் கொடுக்க போறோம். எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா வச்சிருக்கோம். எக்ஸாம் ஹாலுக்கும் சீக்கிரம் போயாச்சு. நமக்கு ஒரு சிஸ்டமும் கொடுத்திருக்காங்க. படிக்கவும் செஞ்சிருக்கோம். பின்ன யாருக்கு பயப்படணும் நாம? ஓகேவா? சோ அதனால நல்லா பண்ணுங்க எல்லாருமே எக்ஸாம். சோ வேற எதுவும் நெகட்டிவிட்டி எதையும் பார்க்காதீங்க. இது நான் எப்பவும் சொல்றதுதான். எக்ஸாம் ஹாலை சுத்தி நிறைய இது நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும். என்ன நடக்கும்னா லேட்டா வருவாங்க. ஹால் டிக்கெட்லயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இத்தனை மணிக்கு தான் வரணும்னு. லேட்டா வருவாங்க. சில பேர் எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்னாலும் அப்போ உட்கார்ந்து புக் எடுத்து படிச்சிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி சில பேர் பண்ணிட்டு எக்ஸாமினர் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருப்பாங்க. என்ன உள்ள விடுங்க விடுங்கன்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஹால் டிக்கெட்டே பிரிண்ட் அவுட் எடுக்காம வந்திருப்பாங்க. ஆதார் கார்டை ஒழுங்கா கொண்டு வராம இருப்பாங்க. ஏதாவது இல்ல நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாட்டாங்க. சோ இன்னொன்னு ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. சோ பசங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபார்மலா ஒரு சட்டை பேண்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபார்மலா போங்க. அதே பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுடிதார் போடுறீங்கன்னா சுடிதார், சாரினாலும் ஓகே தான். சோ நீங்க எப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட்டா ஒரு Dress வந்து ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ஒரு வேலைக்கு போறோம். ஓகேவா? சோ வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். அதுக்கு எக்ஸாம் எழுத போறோம். அதுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் கோடோ அதை கரெக்டா நீட்டா போடுங்க. நீட்டா போடுங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, கான்ஃபிடென்ட்டா போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களால முடியும். பாசிட்டிவா இருங்க. குடுக்கக்கூடிய அந்த டைம வந்து கரெக்ட்டா பிரிச்சுக்கோங்க. எவ்ளோ டைம்ல எக்ஸாம் முடிக்கணுமோ, அந்த டைம ஈஸியா பிரிச்சுக்கோங்க. 1.5 மணி நேரம் எக்ஸாம் அப்டின்னா, சோ 1.5 மணி நேரத்தையும் கரெக்ட்டா புத்திசாலித்தனமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த புத்திசாலித்தனமா ஸ்பெண்ட் பண்றது தான் ஈஸியான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். மாடரேட் அப்புறம் டிஃபிகல்ட். எந்த கொஸ்டின்லயும் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, உங்க ஹால் டிக்கெட்ல பாத்தீங்கன்னா, இங்க தம்ப் எடுக்க வைப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட தம்ப் வைக்க சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்.
இது எல்லா எக்ஸாம்லயும் நடக்கும். 1.5 மணி நேரம் எக்ஸாமு. அப்பதான் உட்கார்ந்து ஏதாவது ஒரு கொஸ்டினை யோசிச்சு சால்வ் பண்ணிட்டு படபடன்னு போட்டுட்டு இருப்பீங்க. அப்ப வந்து எக்ஸாமினர் வந்து நின்னுட்டு, "தம்பி இதுல உங்க தம்ப் வைங்கப்பா." அப்படியே தம்ப் வச்சுட்டு, "அந்த பக்கமா இத பாஸ் பண்ணி விடுங்க." அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னா, அப்ப பதட்டமே படக்கூடாது. சண்டையும் போடக்கூடாது. எனக்கே எக்ஸாம் 1.5 மணி நேரம் தான். என்ன இந்த மாரி வந்து பண்றீங்க அப்படின்னு எனர்ஜிய வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன நினைக்கணும் அப்படின்னா பாசிட்டிவா, எனக்கு எக்ஸாம் 1 மணி நேரம் 20 நிமிஷம் தான். ஓகேவா? சோ ஏற்கனவே லட்சுமி மேம் நெறைய டைம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க எக்ஸாம் ஹால்லன்னு. சோ அப்ப என்ன நெனச்சுக்கோங்க, 1 மணி நேரம் 20 நிமிஷம் தான் எனக்கு எக்ஸாமு. 1.5 மணி நேரம் எனக்கு எக்ஸாம் இல்ல. அப்படின்னு பாசிட்டிவா நெனச்சுட்டு, அதுல உங்களோட தம்ப் வச்சுட்டு, உங்களோட சைன வந்து கரெக்ட்டா போட்டுட்டு, அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்க பையனுக்கோ, பொண்ணுக்கோ பாஸ் பண்ண சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு பாஸ் பண்ணிட்டு கூலா சிஸ்டம பார்த்து எக்ஸாம் எழுதுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இது வந்து கண்டிப்பா எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் தம்ப் எடுப்பாங்க. சில எக்ஸாம் ஹால்ல தான் பாவம் பசங்க அப்படின்ட்டு எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியோ, இல்ல நடந்து முடிஞ்ச பிறகோ தம்ப் உட்கார்ந்து எடுத்துட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் 90% ஹால்ல இடையில வந்து தான் குடுத்து எடுப்பாங்க. தம்ப் வைங்க. அதுலயும் ஸ்டாம்ப் பேட் இதாகாது. அப்பதான் சொல்லுவாங்க, "நான் போய் மை எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறமா வைப்போம்" அப்படின்ட்டு. இல்ல திடீர்னு மைய துடைக்கிறத நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த சிஸ்டம்லயே துடைச்சுருவீங்க. சிஸ்டம் பக்கத்துல டேபிள் இருக்கும் இல்லையா? அதுல துடைப்பீங்க. அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்கிடவே செய்யாதீங்க. யார் என்ன சொன்னாலும். நீங்க கரெக்ட்டா எல்லாத்தையும் பண்ணிருங்க. ஓகேவா? சோ இது மட்டும் உங்களுக்கு ஒரு வேள டைம் வந்து கம்மி பண்ற மாரி இதுல நெறையா உங்களுக்கு இது பண்ணாங்க அப்டின்னா, பாசிட்டிவா நெனச்சுக்கோங்க. 1.5 மணி நேரம் எக்ஸாம் இல்ல. 1 மணி நேரம் 20 நிமிஷம் தான் எக்ஸாம்னு பாசிட்டிவா நெனச்சுக்கோங்க. சோ நல்லா பண்ணிட்டு வாங்க எக்ஸாம். கண்டிப்பா உங்களால முடியும். சோ நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இந்த டைம் வந்து ரயில்வே எக்ஸாம்ல கிளியர் பண்ணி போவாங்க. லக்ஷ்மி மேக்ஸோட ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் அதுல இருப்பாங்க. சோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகேவா? சோ நீங்க நல்லா பண்ணுங்க. சோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். சோ அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா, மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாம் ஹால் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஓகே. அதே மாரி லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணாத ஸ்டூடண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணணும்னு நெனைக்கிற ஸ்டூடண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் குடுத்திருக்கோம். அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த எக்ஸாம்ஸ் பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இனிதான் எக்ஸாம் எழுத போறேங்கிற ஸ்டூடண்ட், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண தெரியலங்கிற ஸ்டூடண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதே மாரி கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. சப்போஸ் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே டெஸ்ட் பேட்ச் அவைலபிளா இருக்கு. கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப்ஸும் அவைலபிளா இருக்கு. சோ இதுலயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ.